Hi students, Unit 8, Exercise 8.1, Statistics and Probability. So, அதில் 12th problem, Exercise 8.ல 12th problem. So, 12th problem போகிறதுக்கு முன்னாடி 11th problem நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட் ஸ்டெப் இது மிஸ் ஆயிருக்கும். ஸோ லாஸ்ட் நம்ம சிக்மா ரூட் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் இன்டர்வலோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 zeros மீன்ஸ் ஒரு இன்டீஜர் என்ன ஆகும், சாரி ஒரு டெசிமல் பார்ட் என்னவா மாறும், இன்டீஜர் பார்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போது 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டெசிமல் இன்டீஜராக இங்கே மாறிடும். 14.5 தான் ஆன்சர். ஸோ எப்போவுமே ஆன்சர் ரூட் கண்டுபிடிச்சிட்டு தான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணும். இப்போ நம்ம 12th ப்ராப்ளம் போவோம். கிவன் கொஸ்டின் பாருங்கள். தி மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஏ டயாமீட்டர். ஸோ ஏதோ ஒன்று மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணியிருக்காங்க, டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், சர்க்கிளில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம கான்செப்ட் சர்க்கிளை பொறுத்து தான் வரப்போகுது. ஆஃப் ஏ பிளேட்ஸ். ஸோ அப்போ பிளேட் நமக்கு எந்த ஷேப்பில் இருக்கும் தெரியும், ரவுண்ட் ஷேப்பில். ஸோ அப்போது இந்த பிளேட்டில் இருக்க டயாமீட்டர் தான் நமக்கு எப்படி எழுதிருக்காங்க, ப்ராப்ளமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் ஏ டயாமீட்டர் இன் சென்டிமீட்டர் ஆஃப் ஏ பிளேட்ஸ் ப்ரிப்பேர்ட் இன் ஏ ஃபேக்ட்ரி. ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில் பிளேட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ பிளேட்ஸ் மீன்ஸ் எல்லாமே ஒரே சைஸில் இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டேட்டா கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டயாமீட்டர் 21 to 24, 25 to 28, 29 to 32, 33 to 36, 30 to 40, 41 to 44 கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். ஸோ 21லேருந்து 24க்குள்ளே இருக்க நம்பர்ஸில் இருக்க டயாமீட்டரில் இருக்க பிளேட்ஸ் 15க்கு, 25 to 28ல் இருக்க டயாமீட்டர் 80. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் வேல்யூ பார்த்தோன்னே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இது குரூப் டேட்டான்னு தெரியும். நெக்ஸ்ட் இது கிளாஸ் இன்டர்வலோட கொடுத்துருக்காங்க. அப்போ கன்ஃபார்மாக நமக்கு என்னது, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஸ்டெப் டிவியேஷன்னா நம்ம கம்பல்சரி இந்த கிளாஸ் இன்டர்வல் எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அடுத்த கிளாஸ் இன்டர்வல் அதில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம்லாம் பாருங்கள். 10ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு, 10ல் ஸ்டார்ட் ஆகுது. 20ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு, 20ல் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள் 24ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஆனால் 25ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி போகலாம் நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் டிவியேஷன் ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கும்போது நம்ம சேஞ்ச் பண்ணோம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இருக்க இன்டர்வல்ஸில் 0.5 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். செகண்ட் இருக்க இன்டர்வலில் 0.5 ப்ளஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா வேல்யூஸ்லுமே தான் சொல்கிறேன், ஃபஸ்ட் இருக்க எல்லாத்துலையுமே என்ன பண்ணணும், 0.5ஆல் மைனஸ் பண்ணும். செகண்ட் இருக்க எல்லா வேல்யூஸோட என்ன பண்ணும், 0.5ஆல் ஆட் பண்ணும். ஸோ இப்போ நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் இந்த வேல்யூஸை ஆர்டராக எழுதிட்டேன். இப்போ நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு இன்டர்வல் ஃபுல்லாக என்ன பண்ணணும், 0.5ஆல் மைனஸ் பண்ணணும். செகண்ட் இன்டர்வல் ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா 0.5ஆல் ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி 9th படிச்சிருப்பீங்க, நான் மறுபடியும் ஒரு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி போட போகிறோம். ஸோ இது ரஃப் ஒர்க்காக தான், ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி தரேன்றதுக்காக தான் இந்த மாதிரி ரஃப் ஒர்க்கில் போட்டு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் பாக்ஸ் வேல்யூ தான் போட போகிறோம். இப்போ கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ 0.5 மைனஸ் பண்ணுறதா டிஃபிகல்ட்லாம் நினைக்காதீங்க. ஸோ ருபீஸ் கணக்கில் வச்சுக்கோங்க. 1 ரூபி இருக்குன்னா அதில் 0.5னா 50 காசு அப்படி வச்சுக்கோங்க. ஸோ 1 ரூபியில் 50 பைசா எடுத்தால் நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 50 பைசை. அதே மாதிரி தான் இப்போது 21 ரூபாய் இங்கே இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதுலேருந்து 50 காசு எடுத்தால் நமக்கு எவ்வளோ இருக்கும், 20.5, 20 ரூபா 50 காசு. ஸோ 50 காசுன்றதை இங்கே 5 டினோட் பண்ணால் போதும். ஸோ இப்போ 24. ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக கூட கம்ப்ளீட் பண்ண ரொம்ப ஈஸி தான். ஸோ அப்போ இதில் மைனஸ் பண்ணுங்கள். 25 ரூபா இருக்குன்னா அதில் 50 காசு குறைஞ்சா நமக்கு என்ன ஆகும், 24 ரூபா 50 காசு. அடுத்து 29 மீன்ஸ் 28 ரூபா 50 காசு. அடுத்தது 32 ரூபா 50 காசு. இது 36 ரூபா 50 காசு. நெக்ஸ்ட் இது 40 ரூபா 50 காசு. ஸோ இப்போ எல்லாமே எதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வலில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஒன் லோயர் லிமிட்டை கண்டுபிடிப்போம். ஸோ செகண்ட் ஃபுல்லாக நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், 0.5ஆல் ஆட் பண்ணணும். இப்போ இங்கே 24 ரூபா இருக்குது. 24 ரூபாயில் நம்ம 50 காசு நம்ம ஆட் பண்ணால் என்ன ஆகும், 24 ரூபா 50 காசு. ஸோ அப்போ ஆட் தான் ஆகும், 24 ரூபா 50 காசு. அப்போ இது 28 ரூபா 50 காசு, 32 ரூபா 50 காசு, 36 ரூபா 50 காசு, 40 ரூபா 50 காசு, 44 ரூபா 50 காசு. ஸோ 50 இந்த 50 பைசேவை நம்ம பையாக டினோட் பண்ணால் போதும். ஏன்னா 0.5 தானே, பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த 0 வேல்யூஸ் நமக்கு எதுவும் யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. இப்போ பாருங்கள் நம்ம எழுதுனல இங்கே 24.5ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு, அதுதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 28ல்
கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதுலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் எல்லாமே என்ன இருக்கு பாருங்க, எதில் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஈஸியாக கிளாஸ் இன்டர்வலில் ப்ராப்ளம் போடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கிளாஸ் இன்டர்வல் அது ஃபுல்லாக எழுதியாச்சு, எதில் கம்ப்ளீட் ஆகுதோ அதிலே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த வேல்யூஸை ஃபுல்லாக நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ் வேல்யூ ஸ்ட்ரைட்டாக இது யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே லோயர் வேல்யூ அப்பர் வேல்யூ ரெண்டு இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துக்கும் சென்டர் இருக்க வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா ஈஸியாக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆலையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த 24.5க்கும் 20.5க்கும் 24.5க்கும் மொத்தம் எவ்வளோ இன்டர்வல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 24.5 இருக்குது, 21.5, 22.5, 23.5, 24.5. ஸோ மொத்தம் எவ்வளோ கிளாஸ் இன்டர்வல் இருக்குது பாருங்கள், 4 இருக்குது. அப்போ C = நான் 4ன்னு வச்சுருக்கேன். ஸோ எப்பவுமே 10, 20 தான் வரும்னு கிடையாது, சப்போஸ் 4, 5 அந்த மாதிரி கூட வரும். ஸோ 4ன்னும் போது நமக்கு சென்டராக என்ன ஆகும் வேல்யூஸு. ஸோ எக்ஸ் வேல்யூ இதில் சென்டராக கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ஈஸியான வரும். ஸோ 20.5லேருந்து 24.5 தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்போது நான் நெக்ஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க, 21.5, 22.5, 23.5. ஸோ அப்போ சென்டரில் என்ன இருக்கு பாருங்கள், 22.5. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 22.5. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸோ இதில் எப்படி இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4, 5. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து தேர்ட் வேல்யூ தானே, அங்கே 20.5 இருக்குது, 20.5, 21.5, 22.5. ஸோ இதான் சென்டரில் இருக்குது, அது அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 24.5 இருக்கா, 24.5, 25.5, 26.5. ஸோ அப்போ இதுதான் தேர்ட் ஒன், 26.5. அடுத்தது பாருங்க 28.5, 29.5, 30.5. அடுத்தது 31, 32.5, 33.5, 34.5, 36, 37, 38.5. 40 இருக்கா, 41, 42, 43, 43.5. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எஃப் வேல்யூ ஆல்ரெடி நமக்கு பாக்ஸில் கீழே கொடுத்தது தான் இது, செகண்ட் பாக்ஸ் செகண்ட் ரோ வந்துச்சுல, அதுதான் ஃப்ரீக்வன்சி எழுதியாச்சு. டி கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா என்னது, எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ எக்ஸு மைனஸ் ஏன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அஷ்யூம்டு வேல்யூ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வேணால் எடுத்துக்கலாம். நான் ஈஸியாக இருக்குன்றதுக்காக என்ன பண்ணுறேன், 30.5 எடுத்துக்க போகிறேன். இதுதான் அஷ்யூம்டு வேல்யூ. 30.5 பை சியோட வேல்யூ கிளாஸ் இன்டர்வல் நமக்கு என்னது 4. ஸோ இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வேல்யூட எக்ஸ் வேல்யூட சப்ராக்ட் பண்ணுறேன். 22.5 மைனஸ் 30.5. ஸோ இது எப்படி சப்ராக்ட் பண்ணலாம்னா 21.5லேருந்து 30. ஸோ டி வேல்யூ சப்ராக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூவோடும். 22.5 மைனஸ் அஷ்யூம்டு 30.5 பை 4. ஸோ இந்த 22.5க்கு அப்புறம் சப்ராக்ட் பண்ணுங்கள். 23.5, 24.5, 25.5, 26.5, 27.5, 28.5, 29.5, 30.5. ஸோ அப்போ 8 வேல்யூஸ் வருது. 8 பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ், மைனஸ் 8 பை 4. ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் 1 4 is 4, 2 4s are 8. ஸோ ஆன்சர் -2. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். செகண்டு 26.5 மைனஸ் 30.5 சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்னா 4ன்னு வரும், -4. ஸோ -4 by 4 கேன்சல் பண்ணால் -1. நெக்ஸ்ட் 30.5, 30.5 0 தான். ஸோ 0. நெக்ஸ்ட் 34.5. ஸோ அதோட 30 தான். ஸோ 34.5 தான் பிக்கஸ்ட். இப்போ பாசிட்டிவ் தான் வரும் நமக்கு. ஆன்சர் நமக்கு 4 by 4 கேன்சல் பண்ணால் 1. அடுத்து 38ம் 30யும் சப்ராக்ட் பண்ணுங்கள். நமக்கு ஆன்சர் 8 வரும். பிகஸ்ட் நம்பர் இதுதான், அப்போ +8 தான். 8 by 4 கேன்சல் பண்ணுங்கள், 2 டைம்ஸ் வரும். 1 4 is 4, 2 4s are 8. நெக்ஸ்ட் 43.5ம் 30.5 சப்ராக்ட் பண்ணுங்கள், நமக்கு 12ன்னு வரும். ஸோ 12 by 4, 1 4 is 4, 3 4s are 12. ஸோ இதான் நம்மளோட டி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கு ஃபார்முலாக்கு டி ஸ்கொயரும் தேவை. ஸோ அப்போ டி ஸ்கொயர் டி வேல்யூஸில் இருக்குது. 2 2s are 4, மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். 1 1s are 1, 0 into 0 0, 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9. ஸோ எஃப்டின்னும் போது எஃப் வேல்யூவும் டி வேல்யூவும் நமக்கு மல்டிபிள். ஸோ இது ரெண்டு தான். 15 into -2 -30, 18 into 1 18, 0 into 20 0, 16 into 1 16. Next one 8 4s are
32 sorry 16 into 1 16 d தான பார்க்கணும் 8 2s are 16 7 3s are 21 அடுத்தது f உம் d ஸ்கொயரும் ஸோ f உம் d ஸ்கொயரும் 15 into 4 60 ஸோ இங்கே மைனஸ் வரும் ஏன்னா 18 into minus 1 minus 18 ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவ் தான் d ஸ்கொயர் வரும்போது 18 into 1 18 20 into 0 20 16 into 1 16 8 4s are 32 7 9s are 63 ஏன்னா இங்கே f d ஸ்கொயர் இருக்குது எஃப்பும் d ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும் இங்கே எஃப்பும் d இருக்குது ஸோ எஃப்பும் d வேல்யூஸ் தான் மல்டிப்ளை பண்ணும் ஸோ கண்டுபிடிச்சாச்சு ஃபார்முலாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் இப்போ எழுதிக்கலாம் ஸோ நான் ஃபார்முலாக்கு தேவையானலாம் எழுதி வச்சுட்டேன் ஃபார்முலாக்கு சம்மேஷன் எஃப் டி ஸ்கொயர் சம்மேஷன் எஃப் கேபிட்டல் என் வேணும் ஸோ சம்மேஷன் எஃப் டி ஸ்கொயர் இது ஃபுல்லாக அடிஷனில் தான் இருக்குது அப்படியே ஆட் பண்ணுங்கள் 189 வரும் நெக்ஸ்ட்டு சம்மேஷன் எஃப் டி இங்கே 2 மைனஸ் இருக்குது அப்புறம் 3 ஆட்ஸ் இருக்குது ஸோ இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் 16 + 16 நமக்கு 32 32 + 21 53 வரும் ஸோ 53 சாரி 32 + 21 53 ஓகே 53 தான் நெக்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல பாருங்க -30 -18 இருக்கு மைனஸ் மைனஸ் ரெண்டுத்துமே அடிஷன் தான் பண்ணணும் அப்போ நமக்கு என்ன வரும் -48 ஸோ இங்கே -48 + 53 ஸோ சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன வரும் பாருங்க 5 தான் பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் 5 ஸோ 5 நெக்ஸ்ட் நமக்கு கேபிட்டல் என் தேவை கேபிட்டல் என்ன சம்மேஷன் எஃப் தான் ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான் 84 இப்போ நம்ம ஃபார்முலாக்கு தேவையானது எல்லாமே இருக்கான்னு பாருங்க சியோட வேல்யூ ஏவோட வேல்யூ அசம்ஷன் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறது 30.5 நெக்ஸ்ட் சம்மேஷன் எஃப் டி ஸ்கொயர் இருக்கு எஃப் டி கேபிட்டல் என் எல்லாமே இருக்கு ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப் டி ஸ்கொயர் 189 by கேபிட்டல் என் 84 மைனஸ் summation fd 5 pi by capital 84 the whole square into c value 4 so இது நமக்கு என்ன ஆகும் பாருங்க values 2 times இருக்குமா 189 minus இது அப்படியே ஸ்கொயரா கூட வச்சுக்கோங்க மேல மட்டும் எப்பவுமே ab the whole square நமக்கு என்ன ஆகும் a square by b square தானே ஸோ 5 ஸ்கொயர் மட்டும் 5 5 நான் 25 அப்படியே போட்டுக்கிறேன் பேலன்ஸ் இருக்க 84 × 84 ரெண்டு தடவை எழுதிக்க போகிறேன் ஏன்னா இந்த இடத்துல 84 2 டைம்ஸ் இருக்குது இங்கே 1 டைம்ஸ் இருக்குது அப்போ நம்ம இங்கேயும் என்னவா மாற்றணும் 2 டைம்ஸாக மாற்றணும் அப்போது டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் ஈக்குவலாக மாற்றுறதுக்காக இந்த இடத்துலையும் 84 மல்டிப்ளை பண்ணி 84 டிவைட் பண்ண போகிறோம் 189 × 84 பை ஆல்ரெடி இங்கே ஒரு 84 இருக்குது இப்போ ஒரு 84 போடுறோம் மல்டிபிள் டிவைட் பண்ணியாச்சு ஸோ இது ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்கும் 25 by 84 × 84 ஸோ போத் டினாமினேட்டர் ரெண்டுமே 84 × 84 இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ முதல்ல 189 × 84 முதல்ல மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ நான் மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கேன் 15,876 மைனஸ் ஆல்ரெடி 25 பக்கத்தில் இருந்துச்சு அது அப்படியே போட்டுக்கிறோம் பை டினாமினேட்டர் ரெண்டுமே 84 × 84 இருந்துச்சுல ஸோ அந்த 84 × 84 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மல்டிபிள் பண்ணியிருக்கேன் ஸோ 84 × 84 மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஆன்சர் 7056 வந்திருக்கு ஸோ அதே நான் இங்கே எழுதிக்கிட்டேன் இதில் எடுத்து சப்ராக்ட் பண்ணுங்கள் 15,876 ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டு லாஸ்ட் டிஜிட் 76ஓட 25 மைனஸ் பண்ணுங்கள் 15 1 வருமா ஸோ அப்போது 15,851 divided by ஸோ இன்ட்டு 4 போட்டே வாங்க நானும் மறந்துட்டே வரேன் divided by 7056 ஸோ இது ரெண்டுமே மேலே பாருங்கள் மேலே 1 இருக்குது இங்கே 6 இருக்குது அப்போ கன்ஃபார்மாக நம்ம டிவிஷன் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம் ஸோ டிவிஷனில் 15,851 7056 ஸோ நம்ம இப்போ டிவைட் பண்ணலாம் இங்கே 15,000 இருக்குது இங்கே 7,000 இருக்குது ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் 2 டைம்ஸ் நமக்கு 14,000 வருது அதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் 3 டைம்ஸ் 21,000 வருது ஸோ நான் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறேன் 2 × 7,056 14,000
112. ஸோ இதான் நம்மளோட வேல்யூஸ். இப்போ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு நியரஸ்ட்டு 1739 வருது. இதுக்கப்புறம் நமக்கு வேல்யூஸ் இல்லாததால் என்ன பண்ண போகிறோம், பாயிண்ட் வச்சு ஜீரோஸ் இறக்க போகிறோம். ஏன் ஜீரோஸ் இறக்குறோன்னா இங்கே இருக்கிற 7000, நமக்கு இருக்கிறது 1739 தான். ஸோ வேல்யூ கம்மியாகிறதால ஒரு ஜீரோ இறக்கி இப்போ என்னவா மாறிடுச்சு, 17,000 மாறிடுது. ஸோ 17,000 நியரஸ்ட் நமக்கு என்ன வருது பாருங்கள், 14 தான். 3னா 21. ஸோ சேம் நம்ம என்ன யூஸ் பண்ணும், 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 × 7056 ஆல்ரெடி போட்டு தான் 14,112. ஸோ இதில் இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் பண்ண 3278 வந்திருக்கு. ஸோ இதுவும் கம்பேர் பண்ணும்போது 7000 3000 கம்மியாக இருக்கிறதால இன்னொரு ஜீரோ கீழே கொண்டு வரோம். அப்போ 32,000 வருது. ஸோ 32,000 நமக்கு ஹையஸ்ட்டாக 35 5 டைம்ஸு, 28 தான் லோயஸ்ட்டு. அப்போ 4 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். 4 × 7056 இஸ் 28,224 தான். நமக்கு 2 டெசிமல்ஸ் போதும். ஸோ 2.24 × 4. ஸோ இது நம்ம லாங் டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாங் டிவிஷன் 2.24. ஸோ 2 வேல்யூஸ், இங்கே 1 வேல்யூ தான் இருக்குது பார் போட்டதில். ஸோ பார் போட்டுட்டு தான் எப்போ வேல்யூஸ் போடணும். பேக் சைட்லேருந்து 2 வேல்யூஸாக போடணும். பேலன்ஸ் இருக்க 1 அப்படியே விட வேண்டாம். ஸோ 1 1s are 1, பேலன்ஸ் சப்ராக்ட் பண்ணால் 1 இருக்கும். 2 வேல்யூஸை கொண்டு வாங்க, 24. இங்கே இருக்க வேல்யூஸ் எப்பவுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1 2 is 2. ஸோ 21 பக்கத்தில் எந்த வேல்யூஸ் போட நமக்கு நியரஸ்ட் வேல்யூஸ் வரும்னு செக் பண்ணணும். ஸோ இது பக்கத்தில் ரெண்டுத்துலேயும் 4 போட்டிருக்கேன், அப்போ எனக்கு 96ன்னு வருது. நெக்ஸ்ட் நான் ரெண்டுத்துலேயும் 5 போட்டிருக்கேன், 125 வருது. ஸோ நியரஸ்ட் நமக்கு வருது 4 தான். ஸோ நியூமரேட்டர்லையும் 4 யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி இங்கே பாயிண்ட் வேல்யூ 1க்கு அப்புறம் கீழே இறக்குறதால 1 பாயிண்ட் தான் அது. ஸோ 1.4, இங்கேயும் 4, சைட்லேயும் 4. ஸோ நமக்கு என்ன வந்து 96. ஸோ அப்போ என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா வேல்யூஸ் 28 வருது. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண வேண்டியதான், நிறைய ஜீரோஸ் இருக்கும். 2 வேல்யூஸாக கீழே கொண்டு வரணுன்றதால 2 ஜீரோஸாக கொண்டு வரோம். ஸோ ஆல்ரெடி இந்த 2 மல்டிப்ளை பண்ணதால் அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s are 8. ஸோ இப்போ 8 பக்கத்தில் எந்த வேல்யூஸ் போட்டால் நியரஸ்ட் நமக்கு வருதுன்னு செக் பண்ணணும். 2 பக்கத்தில் எந்த நம்பர்ஸ் போகணும்னு இப்போ யோசிங்க. ஸோ நான் நியரஸ்ட் வேல்யூ எனக்கு போட்டதுக்கு 9 வந்து 2601 வருது. ஆனால் 10 கொடுத்தா 28,000 வருது. ஸோ நமக்கு 2000 தான் வேணும். அப்போ நம்ம நியரஸ்ட்டாக இருக்க இதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மேலேயும் 9, கீழேயும் 9. நமக்கு தேவை 2 பாயிண்ட் வேல்யூ 1.49. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 1.49 ரூட்டோட வேல்யூ இன்ட்டு 4. ஸோ இது 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1.49 × 4. 9 4s are 36, balance 3. 3 3s are, sorry, 4 4s are 16. 16 plus 3 19, balance 1. So point value ku point போடுங்க. 1 4 is 4, 4 plus 1 5. So 5.96 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ சிக்மா ஈக்குவல் டு 5.96. சப்போஸ் இந்த கொஷினில் வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, கேட்கல, சப்போஸ் வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா கொஷினில் நீங்கள் அப்போ என்ன பண்ணால் இந்த ரூட் வேல்யூஸ் இருக்குல்ல, இதை மட்டும் என்ன பண்ணிக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 4ஓட மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டாம். 2.24 × 4 2. ஸோ அந்த மாதிரி வேல்யூஸை கல்குலேட் பண்ணிக்கோங்க. இது நம்ம கேட்கவே இல்லை, சிக்மா மட்டும்தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி தான், நீங்கள் தான் 0.5ஆல் மைனஸ் பண்ணி 0.5ஆல் ஆட் பண்ணி போடணும். ஸோ இது 8 தான். Thank you, students.